about, above, upon, around, against, among, between, below, behind. இது எல்லா வேர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய வேர்ட்ஸ் வச்சு சென்டென்ஸில் எங்கே யூஸ் பண்ணோன்றது சொல்லி தர போகிறேன். அதெல்லாம் வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் உங்களுக்கு அந்த வேர்ட் வச்சு சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணிட்டு சொல்லி தர போகிறேன் உங்களுக்கு. அபவுட்னா பற்றி, அபவுட்னா பற்றி. We know nothing about him. நம்மளுக்கு வந்து அவனை பற்றி எதுவுமே தெரியாது. நமக்கு அவனை பற்றி ஒன்றும் தெரியாது. அவனை பற்றி ஒன்றும் தெரியாது. ஒன்று நத்திங். We know nothing about him. நமக்கு அவனை him பற்றி about ஒன்றும் நத்திங். ஒன்றும் நத்திங்னா நோ நத்திங்னா ஒன்றும் தெரியாது. நமக்கு அவனை பற்றி ஒன்றும் தெரியாது. அபவுட்னா பற்றி. we know nothing about him. தொலைக்காட்சி பெட்டி மேசைக்கு மேல் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளது. மேசைக்கு மேலே, above, மேலே. abovனா மேலே. தொலைக்காட்சி பெட்டி மேசைக்கு மேல் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளது. மேசைக்கு மேலே வச்சிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அந்த டிவியை. தொலைக்காட்சி பெட்டி மேசைக்கு மேல் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளது. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? the TV is fixed. fixed தான் பொருத்தப்பட்டுள்ளது. above the table. aboveனா மேலே, aboveனா மேலே. the tableனா மேசை, மேசைக்கு மேல், above the table. the TV is fixed above the table. aboveனா மேலே. upon, uponனா மேலேவும் சொல்லலாம், மீதுன்னு சொல்லலாம். uponனா மேலேயும் சொல்லலாம், மீது அப்படின்னு சொல்லலாம். புலி மான் மீது பாய்ந்தது. புலினாச்சே மான் மேல பாய்ஞ்சது. மான் மேலேயும் பாய்ஞ்சது சொல்லலாம், மான் மீது பாய்ந்ததும் சொல்லலாம். the tiger bounced upon the deer. upon the deer. uponனா மீது, இல்லை அது மேலே பாய்ஞ்சதும் நம்ம சொல்லலாம். the tiger bounced upon the deer. இப்போ அடுத்த 3 வார்த்தையை பார்க்கலாம். அந்த வேர்டு வந்து அந்த சென்டென்ஸை எப்படி யூஸ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ அரவுண்டு. அரவுண்டுனா சுற்றி, நம்மளை சுற்றி, இல்லை நம்ம வந்து அதை சுற்றிட்டு வரும். கோயிலோட சுற்றிட்டு வரலாம். நம்ம வாக் அரவுண்ட் த டெம்பிள், வாக் அரவுண்ட் த கார்டன், வாக் அரவுண்ட் த பார்க், இதெல்லாம் சொல்லலாம். இப்போ தோட்டத்தை சுற்றி வரவும். சுற்றி, சுற்றினாவே அரவுண்ட். வாக் அரவுண்ட் த கார்டன். தோட்டத்தை, தோட்டம்னாவே கார்டன் தெரியும் உங்களுக்கு. கார்டன், தோட்டம். அரவுண்ட்னா சுற்றி, வாக் பண்ணா வரவும், சுற்றி வரவும், சுற்றி வான்னு சொல்கிறோம். இப்போ இதே இடத்துல நம்ம பார்க் கூட எழுதிக்கலாம். வாக் அரவுண்ட் த பார்க். பார்க்னா உங்களுக்கு பூங்கா, பூங்காவை சுற்றி வரவும். பூங்காவை சுற்றி வரவும். வாக் அரவுண்ட் த பார்க். நெக்ஸ்ட் அகெயின்ஸ்ட். மீது இல்லைன்னா எதிராக எதனா சொல்லலாம். மீது இல்லைன்னா எதிராக, அகெயின்ஸ்ட்னா மீது இல்லை எதிராக. அவர் சுவர் மீது சாய்ந்துள்ளார். அவர் சுவர் மீது சாய்ந்துள்ளார். அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? he leans against the wall. வால்னா சுவர், அகெயின்ஸ்ட்னா மீது, இல்லை எதிராக சொல்ல மீது. சாய்ந்துள்ளார்னா he leans. leansனா சாயது, சாய்ந்துள்ளார். இதே இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? she கூட சொல்லலாம். she leans against the wall. அப்போ அவள் சுவர் மீது சாய்ந்துள்ளாள். சாய்ந்துள்ளாள் வரும். சாய்ந்துள்ளாள். அவள் சுவர் மீது சாய்ந்துள்ளாள். she leans against the wall. againstனா மீது. ஓகே, சுவர்னா வால். சின்ன வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. சுவர்னா வால். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பிஹைண்ட். பிஹைண்ட்னா பின்னால்.
behind the பின்னால். There is a park behind the post office. There is a park. Park என்ன சொன்ன? பூங்கா. Behind na பின்னால். Post office na அஞ்சலகம். Post office na அஞ்சலகம். பாருங்க, அஞ்சலகத்துக்கு பின்னால் ஒரு பூங்கா உள்ளது. There is a park behind the post office. Post office na அஞ்சலகம். Post office na அஞ்சலகம். Park na பூங்கா. Behind na பின்னால். என்ன இருக்கு? அஞ்சலகத்துக்கு பின்னால் ஒரு பூங்கா உள்ளது. இதே இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கூல் வச்சுக்கலாம். இந்த இடத்துல அப்போ ஸ்கூல்னா there is a park behind the school. அப்போ பள்ளிக்கூடத்திற்கு பின்னால். பள்ளிக்கூடத்திற்கு பின்னால். பள்ளிக்கூடத்திற்கு பின்னால் ஒரு பூங்கா உள்ளது. பூங்கானா பார்க், ஸ்கூல்னா பள்ளிக்கூடம். There is a park behind the post office. பள்ளிக்கூடத்திற்கு பின்னால் ஒரு பூங்கா உள்ளது. அமாங்னா அவர்களுக்கு இடையே, ரெண்டு பேருக்கு இடையில. அமாங்னா 5 students shared the prize money among themselves. அவங்களுக்குள்ள அவங்க என்ன பண்ணாங்கன்னா பைசாவை இது பங்கிட்டுக்கினாங்க. சரியா? அமாங்னா அவர்களுக்கு இடையே. பரிசு பணத்தை, பிரைஸ் மணின்னா பரிசு பணத்தை, 5 மாணவர்களும் 5 students 5 மாணவர்களும் தங்களுக்கு இடையே, தங்களுக்கு இடையே among themselves, among themselves, themselves தங்களுக்கு இடையே பங்கிட்டு கொண்டனர். share the money. sharing the பங்கிடுறது. shared பங்கிட்டு கொண்டனர். பரிசு பணத்தை 5 மாணவர்களும் தங்களுக்கு இடையே பங்கிட்டு கொண்டனர். பரிசு பணம் தெரியும், பிரைஸ் மணி. பிரைஸ் வாங்கினா பரிசு, பணம்னு தெரியும் எல்லாருக்கும், மணி. 5 மாணவர்கள் 5 ஸ்டூடெண்ட்ஸ் தங்களுக்கு இடையே, அவங்களுக்குள்ளேயே. among themselves, themselvesனா அவங்களுக்குள்ள, பங்கிட்டு கொண்டன shared. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பிஃபோர். பிஃபோர்னா முன்பாக, முன்னாடியே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க, முன்னாடியே நடந்துச்சு. பிஃபோர்னா முன்பாக. The office is closed before sunset. The office is closed before sunset. சூரியன் மறைவதற்கு முன்பாக அலுவலகம் மூடப்பட்டது. அலுவலகம்னா ஆஃபீஸ், அலுவலகம்னா ஆஃபீஸ். க்ளோஸ்டுனா மூடப்பட்டது, பிஃபோர்னா முன்பாக. சூரியன் மறைவதற்குனா பிஃபோர் சன்செட், மறைவதற்கு முன்பாக. அலுவலகம்னா ஆஃபீஸ், மூடப்பட்டதுன்னா க்ளோஸ்ட். The office is closed before sunset. இப்போ பிட்வீன் பார்க்கலாம். பிட்வீன்னா இடையில், ரெண்டு பேருக்கு நடுவில், அந்த மாதிரி இடையில். இரு கரைகளுக்கு இடையில் அந்த ஆறு ஓடுகிறது. இரு கரைகளுக்கு, கரைனாவே அங்கே வந்து நம்மளுக்கு பேங்க், பேங்க், ரிவர் பேங்க். நம்ம பேங்க்னா கரை ஓரம். இரு கரைகளுக்கு இடையில் அந்த ஆறு ஓடுகிறது. The river flows between two banks. இரு கரைகள்னா இதுதான், 2 banks. பேங்க்ஸ்னா ஒரு பீச், ஒரு கரை ஓரம் இருக்குல்ல, அதுதான் கரை, அதுதான் வந்து பேங்க், பேங்க்ஸ். The riverனாவே ஆறு. The river flows between 2 banks. இரு கரைகளுக்கு இடையில் அந்த ஆறு, ஆறுனா ரிவர், ஓடுகிறது. I hope the video was useful. Thank you.